ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணை சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் வஜ்ரயோகம். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் உபயோகங்கள் பலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். ஜாதகம் நேரடியாக வலிமை பெறாத நிலையிலும் கூட இந்த உபயோகங்கள் இருக்கப்பெறும் மனிதர்கள் வாழ்வியலில் ஓரளவு வெற்றிகளை குவிக்கவே செய்கிறார்கள். நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா லக்னாதிபதி பெரிய பவரில் இல்லாமல் இருப்பார், ராசியாதிபதி பவரில் இல்லாமல் இருப்பார், தசாபுத்தி ஒன்றும் பெரிய சிறப்பாக நடக்காமல் இருக்கும். ஆனால் ஜாதகர் ரொம்ப நல்லாவே இருப்பார். அது இந்த மாதிரியான உபயோகங்கள் தரக்கூடிய மேஜிக் தான். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான அமைப்புகளில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் வஜ்ரயோகம் இது என்ன செய்யும்? பொதுவாக நல்ல உறுதிமிக்க மனிதர்களை உருவாக்கக்கூடியது வஜ்ரயோகம். செயல்திறன் கொண்டவர்கள், வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், சின்ன வயசில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய கடும் உழைப்பினாலும் மன உறுதியினாலும் தொடர் முயற்சிகளாலும் முன்னேற்ற பாதையை எட்டி பிடித்து ஒரு 50 வயதை நெருங்கிறதுக்குள்ளாகவே தன்னையும் தான் சார்ந்த குடும்பத்தையும் தான் சார்ந்த சமுதாயத்தையும் நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய தகுதி கொண்ட மனிதர்களுக்கு இந்த வஜ்ரயோகம் யூஸ் ஆகும். வஜ்ரயோகத்திற்கான கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னா, இயற்கை சுபர்கள் அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. இயற்கை பாவிகள் அப்படின்னு 5 பேர் இருக்காங்கன்னாலும் ராகு கேது எப்போவுமே பாவிகள்ங்கிறனால அவங்கள தவிர்த்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரனும் சில நிலைகளில் பாவி. அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தார். அதுபோக பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இவங்க 3 பேர். அப்போ சந்திரன் 2 நிலைகளையும் பெறுவார். ராகு கேதுவோடைய ஒரு மறைமுகமான ஆளுமே சந்திரன் தான் நம்ம பல காணொலிகளில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 என்கின்ற கேந்திர ஸ்தானங்களில் லக்னம் மற்றும் 7ஆம் இடத்துல இயற்கை சுமர்கள் அமரப்பெற்று, லக்னம் மற்றும் 7ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் அமரப்பெற்று 4 மற்றும் 10ஆம் இடத்துல இயற்கை பாவிகள் உட்கார்ந்திருந்தா இது வஜ்ரயோக ஜாதகம். இதில் முதல் விதி 1, 4, 7, 10 கண்டிப்பாக கிரகம் இருக்கணும். அவங்க இருக்கிறதுல 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறவர் இயற்கை சுபராக இருக்கணும். 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க இயற்கை பாவியாக இருக்கணும். இந்த அமைப்பு இருந்து கூட மேலே ஒரு பாவி எக்ஸ்ட்ரா இருக்காரு, ஒரு சுபர் எக்ஸ்ட்ரா இருக்காருங்கிற கணக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு உதாரணம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். லக்னத்தில் குரு, 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். இப்போ லக்னத்தில் ஒரு சுபர், 7ல் ஒரு சுபர், அப்படி வந்துருச்சுங்களா? இவருக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி, 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ 1, 4, 7, 10 கிரகம் இருக்குது. இதில் லக்னத்தில் ஒரு சுபர் இருக்கார், 7ஆம் இடத்துல ஒரு சுபர் இருக்கார், 4ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கார், 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கார். இதுதான் ஒரு பியூர்லி வஜ்ரயோக ஜாதகம். புரிஞ்சிடுச்சுங்களா? வஜ்ரயோக ஜாதகர்கள் மன உறுதி மிக்கவர்கள். அவ்வளவு எளிதாக கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. விட்டு கொடுக்கறதுங்கிற பேச்சே இவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. எப்பாடுபட்டேனும் வாழ்க்கையில் முன்னேறியே தீரணுங்கிற துடிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே மேக்சிமம் வேலைக்கு போயிடுவாங்க. 22 வயசு 23 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழ்வியல் கடமைகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரே லட்சியம் முன்னேறணும், பெரிய ஆளாகணும், துடிப்போடு செயல்படணும், நிறைய சம்பாதிக்கணும், தன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், தன் சமுதாயத்தை நல்லா பார்த்துக்கணும், தன் உறவுகளை நல்லா பார்த்துக்கணும், தலைமை பொறுப்பேற்கணும், பொது வாழ்க்கையில் ஈடுபடணும், அரசு அதிகாரி ஆகணும், அரசாங்கத்தில் பவர்ஃபுல்லான இடத்துக்கு போகணுங்கிற லட்சியங்களை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக செயல்திறன் மிக்கவர்களாகி வெற்றி பெறும் தன்மை கொண்டவர்கள். இதில் முயற்சியால் வெற்றி, முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதே நான் அடிக்கடி சொல்வேன். கேந்திரங்கள் வலுத்தவன் திறமைசாலி, திரிகோணம் வலுத்தவன் அதிர்ஷ்டசாலி. இதில் இந்த கேந்திரம் வலுக்குது. இதில் யாரும் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையணுன்ற அவசியம்லாம் இல்லை. இருந்தாலே இந்த யோகம் வேலை செய்யும். லக்னத்தில் சுபர், 7ஆம் இடத்துல சுபர், 4ஆம் இடத்துல பாவி, 10ஆம் இடத்துல பாவி,
இதில் எல்லாருமே ஆட்சி அடையணும், உச்சம் அடையணும், மூலத்திரிகோணம் அடையணுன்ற விதியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அப்படி அமைய பெற்றுருச்சுன்னா நீங்கள் இன்னும் கொடுத்து வைத்தோம், இன்னும் மேன்மை மிகுந்தவர், இன்னும் ரொம்ப நல்ல யோகிதை கொண்டவர் அப்படிங்கிறது மாதிரியும் இதை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மேசலக்ன ஜாதகம். இந்த மேசலக்கணத்திற்கு லக்னத்தில் குரு, வளர்பிறை சந்திரன் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 சுபர்கள் ஆகிட்டாங்க. லக்னத்திலே 4 கூடை சந்திரனும் 9 கூடை குருவும் உட்காந்துருக்காங்க. இதில் குரு திக்பலம். 10ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம். லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதியான செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்சம். இது ஒரு அருமையான அமைப்பு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியன். இது பௌர்ணமி யோகத்துலையும் வந்துடும். ஸோ 7ல் ஒரு சுபர் இருக்கார், லக்னத்தில் 2 சுபர் இருக்கார், 10ஆம் வீட்டில் இருக்கார், 4ஆம் வீட்டில் சனி. இதை பாருங்கள், எவ்வளோ அருமையான யோக ஜாதகங்கிறது உங்களுக்கே புரியும். லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான செவ்வாய் உச்ச வலிமையோடு இருக்கார். லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சுக்கிரன் அங்கே ஆட்சி பெறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை 5 கூடைய சூரியனும் அடைஞ்சிடுவார். ப்ளஸ் சுக்கிரன் 7ல் ஒரு சுபராக உட்காந்துட்ருப்பார். கூடவே வந்து சந்திரனும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கிறனால பௌர்ணமி யோக ஜாதகமாகவும் போயிடும். ஸோ இது ஒரு அருமையான வஜ்ரயோக அமைப்பு. வாழ்க்கையில் சாதனைகள் மேல் சாதனைகள், பல சோதனைகளை கடந்து சாதனை புரியும் யோக்கியதை கொண்டவர்களாக இருக்கும். இதில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் பலம் ஒரு கூடுதல் அடிஷனலான ஒரு அமைப்பு. நீண்ட ஆயுள் பலமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே முயற்சிகள் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள குழந்தைங்க தான் சின்ன வயசுலேயே படிக்கும்போதே சைடில் வருமானம் பார்ப்பாங்க. படிக்கும்போதே நிறைய யோசனைகளை விதைப்பார்கள். படிக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூட்டிப்பாக இருப்பாங்க. தான் என்ன ஆக வேண்டும் என்கின்ற தெளிவான சிந்தனை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த தெளிவான சிந்தனைங்கிறது லக்னாதிபதியுடைய வலுவோடு இந்த 4 வீட்டில் இருக்க கிரகங்களில் 1-2 பேர் ஆட்சி உச்சமும் அடையும் போது இது கூடுதலின் சிறப்பிலும் மேலும் சிறப்பு அப்படிங்கிறது மாதிரி அமைப்பு வந்துடும். அப்போ மேச லக்னமாக இருந்தால் லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலையும் சுபர்கள், கடகத்திலையும் மகரத்திலையும் பாவிகள். ரிஷப லக்னமாக இருக்கும்போது லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலையும் சுபர்கள், சிம்மத்திலையும் கும்பத்திலும் பாவிகள் அமர்வது. மிதுன லக்னமாக இருக்கும்போது லக்னத்திலும் 7ஆம் இடத்திலும் சுபர்களும், கன்னியிலும் மீனத்திலையும் பாவக்கோள்கள் அமர்றது. கடக லக்னமாக இருக்கும்போது லக்னத்திலும் 7ஆம் இடத்துலையும் சுபர்கள் அமர்ந்து உங்களுக்கு துலாத்திலையும் மேசத்திலையும் பாவக்கோள்கள் அமர்வதுங்கிறது மாதிரி இதுதான் வஜ்ரயோகத்தினுடைய கான்செப்ட். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலையும் சுபர்கள், அதாவது சிம்மத்திலையும் கும்பத்திலையும் சுபர்கள் இருக்கிறது, விருச்சிகத்திலையும் ரிஷபத்திலையும் பாவிகள் இருக்கிறது. இந்த ஒரு பாவியோடு ஒரு சுபர் சேர்ந்துருக்கலாம், ஒரு சுபரோடு ஒரு பாவி சேர்ந்துருக்கலாம், அந்த கணக்கு இல்லை. அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. இதில் சந்திரனும் தேய்பிரையாக இருந்தால் ஒரு பாவி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு தனுர் லக்ன ஜாதகம். தனுர் லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்தில் குரு பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். ஸோ 2 பேரும் பரஸ்பரம் வந்து சுபர்கள் 2 பக்கமும் இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருக்கு. இந்த ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல சந்திரன், இவர் தேய்பிரை சந்திரன். ஏன்னா சூரியன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார், இவர் அமாவாசையை போய் நெருங்கி போய்கிட்டு இருக்கிற சந்திரன். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் ஒரு பாவி ஆகிடுறாரு. கூடவே செவ்வாயும் இருக்கார், 10ஆம் இடத்துல சரி. ஸோ இதுவும் ஒரு வஜ்ரயோக ஜாதகம் தான். 1-7 சுபர்கள் அமர்ந்து 4-10 பாவிகள் அமர்ந்த வஜ்ரயோக ஜாதகம். தன்னுடைய தொழில்னாலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு ஜாதகத்தில் இதுவும் ஒன்று. கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னம் மற்றும் மீனத்தில் வந்து சுபர்கள் இருப்பது, தனுசு மற்றும் மிதுனத்தில் பாவிகள் இருப்பது. துலா லக்ன ஜாதகத்திற்கு லக்னம் மற்றும் மேசத்தில் வந்து சுபர்கள் இருப்பது, மகரம் மற்றும் கடகத்தில் பாவிகள் இருப்பது. விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்தில் சுபரும் 7ஆம் இடத்தில் சுபரும், கும்பத்தில் பாவரும், சிம்மத்தில் பாவரும் இருப்பது. தனுர் லக்னத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், லக்னத்தில் சுபர், 7ல் சுபர், 4ல் பாவி, 10ல் பாவி. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலும் கடகத்திலும் சுபர்கள் இருப்பது, மேசத்திலும் துலாத்திலும் பாவிகள் அமர்வது. இது ஒரு வஜ்ரயோக ஜாதகம். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலையும் சிம்மத்திலையும் சுபர்கள் இருப்பது, ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலும் பாவிகள் இருப்பது. மீன லக்னத்துக்கு லக்னத்தில் சுபரும் 7ஆம் இடத்தில் சுபரும் அமர்ந்திருப்பது, 4ஆம் இடமான மிதுனத்திலும் 10ஆம் இடமான தனுசிலும் பாவிகள் இருப்பது. இதில் சந்திரனை 2 நிலைகள்லையும் எடுக்கலாம். அவர் வளர்பிறையில் இருந்தார்னா சுபராக எடுத்துக்கோங்க, தேய்பிறையில் இருந்தார்னா பாவராக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வளர்பிறையில் பஞ்சமி திதியிலிருந்து தேய்பிறையில் சதுர்த்தி வரைக்குமானது தான் லக்னத்தில் சந்திரன் சுபர் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
தேய்பிரையில் வந்து சதுர்த்தி தாண்டி பஞ்சமி வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவரை பாவியாக எடுத்து வளர்பிறையிலையும் அமாவாசைக்கு அடுத்த நாளே சுபருங்கிற கணக்கில் இல்லாமல் 2-3 நாள் கழித்து தான் அவர் சுபர் ஆவாருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த விதியின் அடிப்படையில் உங்கள் ஜாதகம் அமையப்பெற்று நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக, உறுதிமிக்கவராக, செயல்திறன் கொண்டவராக இருக்கிறீர்களா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.